இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இந்த அயோக்கியர்கள் இப்படி பண்றாங்களே, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசுன்னு ஒண்ணு இல்லாமல் இருந்திருந்தால், அந்த அரசுக்கு இவங்க பதில் சொல்லணுங்கிற கடமை இல்லாமல் இருந்திருந்தால், அரசு வந்து செக் பண்ணுங்கிற ஸ்கெட்ச் எல்லாமே செக்மேட் எதுவுமே இல்லாமல் இருந்தால், இவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கு ஒரு உதாரணம் சிதம்பரம் நடராஜர் கோவில். 150 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு என்னென்னலாம் நடந்திருக்கிறது? சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள்லாம் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருந்தது, நடக்குது, நடக்க போகுதுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவெளியில் ஆதாரங்கள் இருக்குது. நாம சொன்னாதான் அவங்களுக்கு வலிக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து கொலை நடந்துச்சா, அதிமுக பீரியட்ல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார். அறநிலைத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. அது நக்கீரன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்போ. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிதம்பரம் நடராஜர் கோவிலே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருந்திருந்தால், அது தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுடும்.